தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழரின் முப்பாட்டன் முருகப்பெருமான், தமிழ் கடவுளான முப்பாட்டன் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றாக திகழக்கூடியது திருச்செந்தூர் முருகன் கோவில். அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாக அமைகிறது. இந்த தலத்தின் முக்கியமான சிறப்புகளையும் அதனுடைய உண்மையான வரலாறுகளையும் இந்த காணொளியில் முழுமையாக காண்போம். பெரிய சிலையை வச்சு வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் பூமி உங்களை வரவேற்கிறது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று ஒரு வாக்கியம் உள்ளது. அதுபோல மலைகளின் அரசன், குறிஞ்சி நிலத்தின் தலைவன் முருகப்பெருமான் என்பதற்காக மலையின் மேலேயே அவனுடைய கோவில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுபோலத்தானே இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலும் மலை மேல அமைந்திருக்கணும், ஏன் தரைத்தளத்துல அமைந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழும்பலாம். அதற்குத்தான் மிக ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் நம் பள்ளிகளில் படிக்கும் பொழுது கடல் கோளால் குமரி கண்டம் என்ற ஒரு கண்டம் அழிந்து விட்டது என்று படிச்சிருப்போம். அந்த குமரி கண்டம் அழிந்த காலத்தில் இந்த முருகன் கோவில் மலை மேலே அமைந்துள்ளது. கலியுகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை 5 பூதங்களால் உலகம் அழியும், அதுதான் இயற்கை. அப்படி அழியப்படும் பொழுது மலை மேல இருந்த முருகன் கோவில் தலைகீழாக வரும். அதாவது கடல் கோளால் அழியும் பொழுது பள்ளமான பகுதி மேடாகவும் மேடான பகுதி பள்ளமாகவும் மாறுபடும். அப்படி மாறுபடும் பொழுது மலை என்பது கடலுக்குள்ள போயிருச்சு, கடல் என்பது தரைத்தளமாக மாறிடுச்சு அப்படின்றது ஒரு உதாரணம். அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த கோவில் இன்று மேல இருந்த மலை மேல இருந்த முருகன் கோவில் தரைக்கு கீழே, அதாவது தரைத்தளத்துல இருந்து ஒரு 3 அடி கீழாக அதனுடைய கோவிலுடைய சுற்றுப்புறம் அமைஞ்சிருக்கும். கோயிலுக்கு சாமி கூட போனவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கீழே இறங்கி போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு மேல ஏறி வரணும். அப்படி ஏறி வரும் பொழுது முருகப்பெருமானை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில மேல ஏறி போற மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் முன்னேறி செல்லும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் உள்ளது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவோம் அப்படின்ற ஒரு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் உள்ளது. அப்படி அழியப்படும் பொழுது அன்றைக்கு மலை மேல இருந்த சுனை நீர் கீழே வந்துருச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டா அங்க உள்ள அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு சொல்லக்கூடிய அந்த நாளி கிணறு அவ்வளவு உப்பான பகுதியிலையும் அந்த ஒரு இடம் மட்டும் நல்ல தண்ணி கிணறா இருக்கும். கடல்ல குளிச்சுட்டு இந்த நல்ல தண்ணியில குளிச்சதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இன்று வரை மக்கள் கடைபிடிக்கிறாங்க. அதுதான் உண்மையான ஒரு இதுவும். இப்படித்தான் திருச்செந்தூரோட முருகன் கோவில் அமைந்துள்ளது. இது பன்னெடுங்காலமாக நம் முன்னோர்கள் தொட்டு இன்று வரை இந்த கோவில் முதன்மையாக கருதப்படுகிறது. அதாவது நமக்கு முன்னால இந்த நூற்றாண்டுகள், அதாவது 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த திருச்செந்தூருடைய முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதா அமைஞ்சிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் முருகனை வழிபட்டிருக்காங்க. முருகனை தலைவனாக, நாட்டின் தலைவனாக வச்சு வழிபட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்கு. அஜித்குமார் நடிச்ச பில்லா படத்துல அந்த முருகனுடைய பாடல் வரிகள்ல கூட அந்த சேகன் அவர்கள் அந்த இதை ரொம்ப அருமையான அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு. காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி எங்க வீட்டுக்குள்ள வந்த வேலையா அப்படின்றத ரொம்ப யதார்த்தமா எழுதியிருப்பாரு. அதுதான் உண்மை. அந்த காட்டுக்குள்ள அந்த மலைகள் சார்ந்த பகுதிகளை ஆட்சி செய்த அந்த முருகன் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குடியேறின அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு. குறிப்பா சொல்ல போனோம்னா முருகனை அதிகமா தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுவாங்க. வடபகுதியில முருகனுடைய புகைப்படமோ முருகனை கும்புறதோ வழக்கமா வைத்திருக்க மாட்டாங்க. குறிப்பா தமிழகத்துல மட்டும் தமிழ் மக்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய ஒவ்வொருவருமே முருகப்பெருமானுடைய பக்தர்களாகத்தான் இருப்பாங்க. பல்வேறு மன்னர்கள் இந்த கோவிலுக்கு சிறப்பு செஞ்சிருக்காங்க, பல்வேறு சிறந்த பணிகளை செஞ்சிருக்காங்க.
அதனுடைய கல்வெட்டுகளும் அந்த கோவிலில் அமைந்திருப்பதை பார்க்கலாம். ஆமா, அது போல இல்ல, அந்த 15 நூற்றாண்டு காலமா வாழ்ந்த நம்முடைய மன்னர்கள் மட்டும் இல்ல, அதற்கு பின்னாடி வந்த நாயக்க மன்னர்களும் இந்த கோவிலுக்கு சிறந்த தொண்டுகளை செஞ்சிருக்காங்க. அதற்கு பின்னாடி ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த கோவிலுக்கு தானங்களும் சிறப்புகளும் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் முக்கியமாக பார்க்க போனோம்னா, அந்த ஆங்கிலேயருடைய காலத்துல வந்து ஒரு ஆங்கில படத்தளபதி வந்து இந்த கோவிலுக்கு வரும் பொழுது அங்க வந்து விசிறியால வீசிக்கிட்டே இருந்திருக்காங்க கருவறையில. அப்ப வந்து கேட்டிருக்காரு, உங்க சாமிக்கு என்ன வேர்க்குதா, நீங்க வீசிக்கிட்டே இருக்கீங்க அப்படியே கேட்கும் பொழுது, அப்ப அங்க உள்ள அந்த அர்ச்சகர்கள்லாம் சொல்றாங்க, எங்க சாமி அப்படி சொல்லாதீங்க, இது வந்து நவபாசான சிலை, இதுக்கு வந்து வேர்க்கும் அப்படின்னு அவரை வந்து ஏளனமா பார்த்து சிரிச்சுட்டு போயிருக்காரு. போன அந்த ஓரிரு நாட்கள்ல அவருக்கு, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு, நம்ம அந்த சாமியை திட்டினாலதான் இந்த மாதிரி நமக்கு ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயப்பாட்டின் காரணமாக மறுபடியும் அந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டாராம். அதாவது, நான் ஏதாவது ஒரு தொண்டு செய்யறேன், நான் ஏதாவது என்னால முடிஞ்சதை நான் அர்ப்பணிக்கிறேன், ஏதாவது காணிக்கையா செலுத்துறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆங்கில படத்தளபதிக்கு உடல்நிலையும் அவங்களுடைய மனைவிக்கு உடல்நிலையும் சரியாயிருச்சா. அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு வெள்ளி செம்பு மாதிரி அந்த ஒரு குண்டடம் சொல்லுவாங்களா, அந்த இது மாதிரி அங்க வந்து தானமா வழங்கியதாகவும், அந்த பாத்திரத்துல வந்து அந்த படைத்தளபதியுடைய பெயரும் அவர் கொடுத்த அந்த வருஷமும் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அதை இன்னைக்கு வரைக்கும் முருகருக்கு பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு உண்மையான நிகழ்வு. அது போல இல்லாம ஒரு முறை வந்து நம்ம நாட்டை கொள்ளையடிக்க வந்த ஆங்கிலேயர்கள், குறிப்பா வந்து மன்னர்கள்லாம் வந்து கோயிலுடைய கருவறையில தான் இந்த பொற்காசுகள், நகைகள் இதெல்லாம் வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அது மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து ஒரு மன்னர் வாழ்ந்த, அதாவது மன்னர் வந்து முக்கியமான பொருட்களை வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலமாக அமைஞ்சிருந்தது அன்றைய காலகட்டத்துல. அப்ப கொள்ளையடிக்க வரும் பொழுது கருவறைக்குள்ள இருக்க பொன் பொருளை எடுக்கிறதுக்கு பதிலா இந்த சிலையே நமக்கு ரொம்ப அழகா இருக்கு, பேசாம இந்த சிலையை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு கடல்ல இருந்து ஒரு பாதி தூரம் வரையும் போயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்களால போக முடியல. மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காரணமாக சுனாமி, அந்த அலைகள்லாம் அதிகமா இருக்கு, கப்பலே அதிகமா தூரம் முயன்று போக முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அப்ப அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம அந்த சிலையை கொண்டுகிட்டு வர்றதுனாலதே நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதா, நம்மளால இங்க இருந்து போக முடியலையா, நம்ம இல்லைன்னா கப்பலே கவுந்துரும் போல இருக்கு, அப்ப அந்த சிலையை நம்ம தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. முருகனுடைய சிலையை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்களால அந்த கப்பலை ஓட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு. அலைகள்லாம் அதிகமா அடிக்காம மெதுவாயிருச்சு. அப்ப அவங்க சிலையை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த சிலை வந்து கடலுக்குள்ள நடுக்கடல்ல உள்ள ஆழத்துல கிடக்குது. இப்ப கருவறை வந்து சிலை இல்லாம இருக்குது. அப்ப மக்கள் மன்னர்கள் கூடி சிலை இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி உடனடியா ஒரு சிலையை செஞ்சு கருவறையில வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து முருகனுடைய மிகப்பெரிய தொண்டர்களாக இருந்த மிகப்பெரிய அந்த முருகனை வந்து ஆன்மீகத்துல வழிபடக்கூடிய 3 சித்தர்கள் அங்க இருக்காங்க. இன்னைக்கும் அவங்களுடைய சமாதி, அதாவது அவர்களுடைய சிலை வந்து கோவிலுக்கு பின்புறத்துல இருக்கும். அங்க போய் வணங்கிட்டு தான் அதிகமா வந்து திருச்செந்தூர் முருகனவே பார்க்க போவாங்க மக்கள். இன்னமும் அதை வழிபாடா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் வந்து நம்முடைய முருகனை வந்து காணோம், அதாவது பழைய சிலையை காணோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய கனவு, 3 பேர் கனவுலையும் முருகர் வந்து காட்சியளிச்சு நடுக்கடல்ல வந்து எலுமிச்சம்பழம் மிதக்கிற மாதிரியும் மேல வந்து கழுகு வட்டம் வர்ற மாதிரியும் ஒரு காட்சி வந்து கனவுல தெரியுது. 3 பேர்த்துக்குமே என்ன இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் மறுநாள் கனவுலையும் அதே மாதிரி காட்சி வருது. அந்த காட்சியில எலுமிச்சம்பழம் மிதக்குது, மேல வந்து கழுகு வட்டமிடுது, நடுவுல வந்து வேல் வந்து அதே வட்டமிடக்கு நேரம் சுத்துற மாதிரி ஒரு கனவு காட்சி காண்கிறாங்க. அது என்னன்னா, என்ன இப்படி வருது, ஒருவேளை இந்த இடத்துல கிடக்கலாமோ, இந்த மாதிரி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல மன்னர்கிட்ட முறையிட்டு மன்னர் அந்த முத்து குளிக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க கடலுக்கு.
அதே மாதிரி உண்மையான நிகழ்வா நடக்குது. கடல் மட்டத்துல மேல வந்து எலுமிச்சங்கனி மிதக்குது, மேல வந்து கழுகு வட்டமிடுது, நடுவுல வந்து வேலை ஆடுற மாதிரி ஒரு செய்கையே நடந்திருக்கு. அது அதன் அடிப்படையா வந்து முருகருடைய ஒரு பாடல்லே வந்து திருச்செந்தூர் கடலில வந்து வேலாடனும் சண்முகா அப்படின்ற ஒரு பாடல் வரியே இருக்கும். முருகருடைய பாடல்களை ரொம்ப ஆழ்ந்து கேட்டவங்களுக்கு அந்த வரிகள் புரியும். அந்த இடத்துல அந்த முத்து குளிக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்க்கையில சிலை இருக்கு. அந்த சிலையை மீட்டு வந்து கொண்டாந்து கோயிலுக்கு கொண்டு வராங்க. அந்த சிலை வந்து ரொம்ப நாள் வந்து கடல் தண்ணியிலே உப்பு தண்ணியிலே இருந்ததுனால அங்கங்க சிதலம் அடைஞ்சிருச்சு. அதனால இதை கருவறைக்குள்ள வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே வந்து கருவறைக்கு அதாவது கருவறைக்கு எதிர் முன்னாடியே இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். இன்னைக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறவங்க பாத்தீங்கன்னா 2 கருவறையில 2 முருகரை சாமி கும்பிடுவாங்க. பாலசுப்ரமணியரை 2 இடத்துல சாமி கும்பிடுவாங்க. வட திசையை பார்த்த மாதிரியும் ஒரு சிலையும், தென் திசையை பார்த்த மாதிரியும் ஒரு சிலையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது வந்து அந்த கோவிலில் நடந்த ஒரு உண்மை. இவ்வளவு பெரிய வரலாற்று உண்மைகளை நம்முடைய பெரும்பாட்டன் முருகப்பெருமானுடைய அந்த திருவடியில் அமர்ந்திருப்பது மிகச் சிறப்பு வாய்ந்தது. அதன் அடிப்படையில இவ்வளவு சிறப்புகளை கொண்டுள்ளதுனாலவே வந்து முருகப்பெருமான் வந்து ரொம்ப சிறப்பானது. அது அந்த தலம் குறிப்பாக அந்த தலம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கும் அந்த தலத்துக்கு போயிட்டு வந்தா நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் என்று இன்றைக்கும் பல்வேறு தமிழர்கள் நம்முடைய திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தா நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் என்று வழிபாடா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட திருச்செந்தூர் முருகன் கோவில் வருகின்ற 7/7/2025 அன்று திருக்குடமுழக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. நேரில் சென்று காண முடியவில்லை என்றாலும் நாம் இங்கிருந்து முருகரை வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொருவரும் இருக்கும் இடத்திலிருந்து வேண்டிக் கொள்ளலாம். முடிந்தவர்கள் சென்று வரலாம். இல்லை என்றால் காணொளி காட்சியாக பார்த்து நம் முருகனை வேண்டிக் கொள்வோம். அந்த திருக்குட நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாகவும் நடைபெற்று நமக்கு அருளையும் முருகனுடைய அருளையும் நாம் அனைவரும் பெறுவோம் என்று இந்த சிறப்பான செய்திகளை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.